18 பிப்ரவரி 2026 இன்றைய நாளில் திருநீற்று புதன் நாம் கொண்டாடுகிறோம். இந்த நாளுக்கான நற்செய்தி வாசகம் மத்தியே எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 6, இறை வசனங்கள் 1-6 முடிய மற்றும் 16-18 முடிய. அக்காலத்தே சிலம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அரசு செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர்கள் மக்கள் புகழ வேண்டுமென தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்களுடைய வழக்கை செய்வது இலக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவிளக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோடு நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது வெளிவிடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது. மாறாக மறைவாக இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவை உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, வாழ்க்கை என்ற ஒரு பயணத்தில் நாம் எடுக்கப் போகின்ற ஒரு சிறிய இடைவெளிதான் இன்று நாம் துவங்கப் போகின்ற தவக்காலம். நம்முடைய பேருந்து பயணங்கள், ரயில் பயணங்களில் எப்பொழுதுமே இப்பொழுது தொலைதூர பயணமாக இருந்தால் ஒரே நேராக அந்த பயணம் செல்வதில்லை. 2 மணி நேரத்துக்கு பிற்பாடு அல்லது 4-5 மணி பிற்பாடு ஒரு விதமான இடைவெளி கண்டிப்பாக இருக்கும். திரைப்படம் பார்க்க போகின்ற பொழுதும் 3 மணி நேரம் படத்தை 3 மணி நேரம் ஃபுல்லாக பார்க்க முடியாது. இடையிலையும் ஒரு இடைவெளி இருக்கும். ஆக இந்த இடைவெளி என்பது எதற்காக? நாம் ஒரு நிலையில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அதை தொடர்ந்து உற்சாகத்துடன் செல்ல நமக்கு ஒரு சில இடைவெளிகள் தேவைப்படுகிறது. அதுபோன்றுதான் வாழ்க்கை என்ற ஒரு பயணத்தில், நம்முடைய ஆன்மீக பயணத்திலும் சில வேளைகள் நமக்கு தொய்வு ஏற்படுகிறது, சோர்வு ஏற்படுகிறது, விருப்பம் இல்லாத ஒரு நிலையும் ஏற்படுகிறது. இப்பேற்பட்ட பயணத்தை நாம் நல்ல முறையில் தொடங்க வேண்டும் என்றால் நமக்கு இறைவன் அளிக்கின்ற மிகப்பெரிய ஒரு கொடைதான் தவக்காலம். இந்த தவக்காலம் ஒரு அருளின் காலம். இந்த தவக்காலம் என்பது ஒரு இறைவனுடைய திட்டத்தை உணர்ந்து கொள்கின்ற காலம். இது வெறும் 40 நாட்கள் கடைபிடிக்கும் ஒரு சடங்கல்ல. நம்முடைய உள்ளத்தை உயிர் தெழுதலுக்கு தயார் செய்கின்ற ஒரு ஆன்மீக வசந்த காலம். உதாரணமாக இயேசு கிறிஸ்து நமக்காக பாலைவனத்தில் 40 நாட்கள் இரவு நோன்பு இருந்ததை நினைவுறுத்தி நாமும் நம்முடைய பாவங்களை உணர்ந்து இறைவனோடு நெருங்கி வருகின்ற ஒரு உன்னதமான ஒரு வாய்ப்பு. இந்த ஒரு வாய்ப்பானது நாம் திரும்பி வருகின்ற பொழுது, இறைவனிடத்தில் நாம் திரும்பி வருகின்ற பொழுது இறைவன் சொல்லுவார், உடைய இதயத்தை தீர்த்திவிட்டு திரும்பி வாருங்கள். உடைய வாழ்க்கைக்கு நாம் மீண்டுமாக திரும்பி வருகின்ற பொழுது திரும்பி போகாத ஒரு நிலையில், அதாவது இறைவனை பற்றி கொள்ளுகின்ற ஒரு நிலையை தான் இந்த தவக்காலம் நமக்கு நினைவூட்டுகிறது. அதனுடைய முதல் நாள் தான் திருநீற்று புதன்.
இந்த திருநீற்று புதன் நமக்கு பல விஷயங்களை நினைவுபடுத்துகிறது. ஒரு விஷயமாக இங்கு நம்முடைய நெற்றில் பூசப்படுகின்ற ஒரு பொருளானது நம்மால் ஒதுக்கப்பட்ட ஒரு பொருள். அது ஒரு அழுக்கு சாம்பல். யாரும் எடுத்து முடிஞ்செல்லாம் பூசிக்க மாட்டோம். ஆனால் அந்த சாம்பலின் வழியாக பல நன்மைகள், நம்முடைய பாத்திரங்களை கழுவுவதற்கும், சில வேளைகள் நம்முடைய புண்களுக்கு மருந்தாகவும் பயன்படுகிறது. ஆக இது ஒரு தூய்மையை நினைவூட்டுவதும், அதே போன்று இந்த அழுக்கு அழகாக மாறுவது. இன்று நம்முடைய நெற்றியில் இந்த ஒரு அழுக்கை தான் நாம் நெற்றியில் பூசுகிறோம். நம்முடைய கிறிஸ்து என்பதை அடையாளமாக காட்டுகின்ற ஒரு அழகான ஒரு பொருளாக இன்று குப்பையில் கொட்டப்படுகின்றது. சாம்பல் உருவாகிறது, இந்த அழுக்கு அழகாகிறது. அந்த அழகானது நம்முடைய தூய்மை நிலையை குறிக்கிறது. நாம் இறைவனை சார்ந்தவர்கள். நெற்றியில் இடப்படுகிற அந்த சிலுவையானது மனிதனை நீ மண்ணாக இருக்க மண்ணுக்கே திரும்புவாய் என்று கூறுகின்ற அந்த ஒரு நினைவும், மனம் திருந்தி இறைவனுடைய வார்த்தையை நம்புங்கள், இறையாட்சி நம்புங்கள் என்று கூறுகின்ற வார்த்தைகளும் நம்மை மீண்டுமாக இறைவனுடைய வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு செல்கிறது. ஆக இதன் மூலமாக நம்மை அழைக்கக்கூடிய அனைத்து மனித தன்மைகள் நம்மை விட்டு விலக வேண்டும். நம்முடைய பாவங்கள் விலக வேண்டும். நம்முடைய பலவீனங்கள் விலக வேண்டும். இறைவனுடைய மன்னிப்பு நமக்கு மிகவும் முக்கியம் என்பதை உணர்ந்து மீண்டுமாக இறைவனிடத்தில் ஒரு வாய்ப்புக்காக, அந்த ஊதாரி மகனை போன்று இறைவனிடத்தில் அவன் தந்தையிடத்தில் ஏதோ ஒரு வாய்ப்புக்காக வருகிறதோ, அதே போன்ற ஒரு வாய்ப்புக்காக இறைவன் இணைவதற்கான ஒரு வாய்ப்பை நாம் பயன்படுத்த வேண்டும். இது ஒரு இரகசியத்தில் இறைவனை காண்கின்ற, இறைவனை நோக்கிய ஒரு பயணம். இறைச்சியை பார்க்கின்ற பொழுது 3 முக்கிய செயல்களை நாம் இந்த ஒரு தவக்காலத்தில் செய்ய வேண்டும். இது ஒரு நம்முடைய தவக்காலத்தில் நம்முடைய கிறிஸ்துவ மதத்தினுடைய தூண்கள் என்றும் குறிப்பிடுவார்கள். தவம், நோன்பு, தானம் இவைகள் நாம் மேற்கொள்கின்ற பொழுது எந்த விதத்தில் எவ்வாறு எவரிடத்தில் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை இறைமகன் இயேசு நமக்கு அழகாக குறிப்பிடுகிறார். நாம் தர்மம் செய்கின்ற பொழுது மக்களுக்கு தெரியும்படி செய்யக்கூடாது. வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் இருக்க வேண்டும். நம்முடைய நற்செயல்கள் மனிதரில் புகழுக்காக இருக்கக்கூடாது, கடவுளுடைய மகிமைக்காகத்தான் இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் இறைவேண்டலும் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு வேண்ட சொல்கிறார். மற்றவரை பக்திமா என்று சொல்ல வேண்டாம், உதயங்களில் வேண்ட வேண்டாம். அதாவது நம்முடைய புகழுக்காக நான் ஜெபிக்கிறேன், நான் தான் எல்லா கோயிலுக்கு போறேன் அப்படின்னு திட்டிக்க வேண்டாம். ஆனால் ஜெபம் என்பது இறைவனுக்கும் நமக்கும் உள்ள ரகசிய ஒரு உறவு தான் உண்மையான ஜெபம். மறைவாக இருக்கின்ற தந்தை நமக்கு அனைத்தையும் பார்ப்பார். 3வது, நாம் இருக்க போகின்ற நோன்பு 40 நாட்கள். சிலர்கள் ஒரு சிந்தி இருப்பார்கள், சிலர்கள் எல்லா புதன்கிழமைகளையும் எல்லா வெள்ளிக்கிழமைகளையும் இருப்பார்கள். ஆக இந்த ஒரு நோன்பானது வெறும் முகத்தை வாட வைத்து பிறருக்கு தெரியும்படி செய்யக்கூடாது. அப்படின்னு சொல்லி எண்ணெயை பூச வேண்டும், முகத்தை கழுவ வேண்டும், மகிழ்ச்சியோடு நோன்பு இருக்க வேண்டும். இது உடல் பசியை விட இறையின் மீதான தாகத்தை அதிகரிக்க வேண்டும். நம்முடைய இன்று நோன்பு இருக்கின்ற ஒரு நிலை வெறும் உணவிற்காக மட்டும் இல்லாமல், உணவை தடுப்பதை நிறுத்துவதற்காக தாண்டி நம்மில் இருக்கின்ற பலவிதமான தீய எண்ணங்களிலிருந்து விடுதலைக்காக, இறைவன் மீது இன்னும் அதிக அளவில் ஆர்வம் கொள்வதற்காக, இறைவனத்தில் மீண்டும் வர வேண்டும் என்பதற்கான ஒரு தாகத்தை கொண்டுவதற்காக நாம் நோன்பு இருக்கணும். ஆகிய நாம் செய்ய போகின்றது நோன்பாகவோ இறைவனிலாகவோ அல்லது தர்மமாகவோ இருக்கட்டும், அனைத்தையுமே நாம் இறைவனோட நம்முடைய உறவை புதுப்பிப்பதற்காகவும், பிறரோடு நம்முடைய குடும்பத்தில் சமூகத்தில் உடன் உழைப்பவர்களோடு நாம் உடன் பழகுகின்ற நபர்களோடும் இவர்களோடு இருக்கின்ற உறவுகளை நாம் புதுப்பிக்கத்தான் இந்த தர்மத்தையும் இறைவேண்டலையும் நோன்பையும் செய்ய வேண்டும். அதுதான் நம்மளுடைய இலக்காக இருக்க வேண்டும். நம்முடைய பெயருக்காகவோ நம்முடைய புகழுக்காக அல்ல, இறைவனுடைய மகிமைக்காக. ஆக இந்த தவக்காலம் இந்த தொடங்குகின்ற முதல் நாளிலிருந்து நாம் முடிக்கப் போகின்ற வரை நம்முடைய உள்ளத்தினுடைய உயிர் தெழுதலை நாம் பார்க்க வேண்டும். அதற்கு ஒரு சில பொருத்தல்களை இறைவன் எவ்வாறு தன்னுடைய உயிர் தெழுதலை இறப்புக்கு பின்பு வைத்தாரோ, அந்த இறப்புக்கு முன்பாக பலவிதமான காயங்கள், விழுதல், அவமானங்கள்
இவைகளையும் தாண்டுகிறார். தனிமையில் ஜெபிக்கிறார். ஆக இறைவனுடைய இந்த பாடுகள், இறப்பு அவருக்கு உயிர்த்தெழுதலுக்கு ஒரு இலக்காக இருந்தது. நாம் மேற்கொள்கின்ற இந்த இறை வேண்டுதல், நோன்பு, தர்மம் இதுவும் இறைவனிடத்தில் சேர்வதற்கான ஒரு இலக்காக நாம் வாழ வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, நாம் இனி முதல் இந்த 40 நாட்கள் இறைவனை அருளை பெற ஒரு சில ஒருத்தல் முயற்சிகளாக மற்றவர்களுக்கு தெரியாமல் சில தியாகங்களை செய்ய வேண்டும். நம்முடைய அகங்காரத்தை குறைத்து பிறரிடத்தில், குறிப்பாக நம்முடைய எதிரிகளுக்கோ யார் மீது நம்முடைய மனத்தங்கள் இருக்கிறோம் அவர்களுக்கு ரகசியமாக ஒரு சில தியாகத்தை செய்ய வேண்டும். நம்முடைய வார்த்தைகளில் நாம் நோன்பு இருக்க வேண்டும். உணவை மட்டும் தவிர்ப்பதை தாண்டி மற்றவர்களை காயப்படுத்துகின்ற சொற்களையும் கோபத்தையும் தவிர்க்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். முடிந்த அளவுக்கு தவக்காலத்தில் நேரம் கிடைக்கின்ற பொழுது உண்மையான ஒப்புரவு அருட்சாதனத்தில் பங்கேற்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தை சுத்தம் செய்ய வேண்டும். நோன்பிருந்து மிச்சப்படுத்துகின்ற அந்த பணத்தை ஏழைகளுக்கும் தொண்டு நிறுவனங்களுக்கு நாம் வழங்க வேண்டும். ஆக இவ்வாறு பலவிதமாக ஒரு சில இந்த நிகழ்ச்சிகளை செய்கின்ற பொழுது இந்த தவக்காலம் ஒரு தூய்மையான காலமாக, அருளின் காலமாக, இறையாசிரை பெறுகின்ற காலமாக மாறும். ஆகவே நாம் இனி ஒரு புது படைப்பாக மாற வேண்டும். நம்முடைய வெளி வேடங்களை தூக்கி போட வேண்டும். இதயத்துக்கு ஆழத்திற்கு செல்ல வேண்டும். அந்த இதயத்தினுடைய ஆழத்திற்கு செல்கின்ற பொழுது நம்மை தேடுகின்ற இறைவன் அங்கு இருக்கிறார். இந்த சாம்பல் நமக்கு அதை நினைவூட்ட வேண்டும். சாம்பல் இறப்பை நினைவூட்டினாலும் சிலுவை நமக்கு வாழ்வை அளிக்கிறது, முடிவில்லா வாழ்வை நினைவுபடுத்துகிறது. ஆகவே இன்று நம் மீது பூசப்படுகின்ற இந்த குப்பையில் கொட்டப்படுகின்ற, தூரத்தில் ஒழுக்கப்படுத்தப்படுகின்ற இந்த சாம்பலானது நம்முடைய வாழ்க்கையை அழகாக்கப் போகிறது. நம்முடைய பாவங்களை தூய்மை செய்ய போகிறது. நம்முடைய இயக்கங்களை நிறைவேற்றப் போகின்றது. நாம் எந்த ஒரு காரியத்திற்காக, எந்த ஒரு ஜபத்திற்காக இந்த 40 நாட்கள் நோன்பு இருக்கப் போகிறோமோ, ஒருத்தர் முயற்சிகளை மேற்கொள்ளப் போகிறோமோ, ஜெபிக்கப் போகிறோமோ, திருப்பலி பங்கேற்கப் போகிறோமோ, இறை நம்முடைய ஒவ்வொரு வேண்டுதல்களை, விண்ணப்பங்களையும் ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையோடு நாம் இந்த திருநீற்றை, இந்த சாம்பலை நம் நெத்தியில் பூசிக்கொள்ளும். கிறிஸ்துவனுடைய சீடர்கள், கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு அறிகுறியுடன் இந்த தவக்காலம் முழுவதும் இறைவனுடைய நிழலில் நாம் செலவிடுவோம். இறைவனுடைய பாதுகாப்பு நிலையில் நாம் வாழ்வோம். இறைவனுடைய வழி நடத்துவதில் நாம் செல்வோம். இறைவன் நம்மோடு இருக்கப் போகிறார். நாம் இறைவனோடு இருக்கப் போகிறோம். இறைவனுடைய பாடுகளை தியானிக்கப் போகிறோம். இறைவன் நமக்காக செய்கின்ற தியாகத்தை உணரப் போகின்றோம். இறைவனையே நம்பி இருக்கப் போகிறோம். மீண்டும் இறைவனுக்கு இணையப் போகிறோம். மீண்டும் இறைவனுடைய உறவில் நாம் புதுப்பிக்கப்பட போகின்றோம். நம்முடைய குடும்ப உறவுகளில் நாம் புதுப்பிக்கப்பட போகின்றோம். ஆகவே நம்பிக்கையுடன் இறைவனுடைய கரத்தை பிடிப்போம். சிலுவனுடைய வழியில் நடப்போம். பாவ சங்கீர்த்தனம் செய்வோம். இறைவேண்டலில் இருப்போம். தர்மம் செய்வோம். நோன்பு இருப்போம் என்ற நம்பிக்கையில் இந்த திருநெற்று புதனை நாம் இறை மகிமையோடு தொடங்க எல்லா விதமான தூயனுடைய வல்லமையையும் துணையையும் நாடி தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்று வாழும் எல்லாமல்ல இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம். இந்த ஒரு அழகான ஒரு காலத்தை, தவ காலத்தை, அருளின் காலத்தை, ஆசீர்வாதத்தின் காலத்தை எங்களுக்கு அளித்தமைக்காக மக்கள் நன்றி கூறுகிறோம். மனிதனே மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். மனம் திரும்பி நற்செய்தியை நம்புகின்ற வார்த்தையின்படி ஆண்டவருடைய எங்களுடைய வாழ்வினுடைய நிலையாமையை நாங்கள் உணர எங்களை ஆசீர்வதித்தருளும். உம்முடைய பாதத்தில் இந்த தவ காலத்தை நாங்கள் துவங்கி இருக்கிறோம். ஆண்டுகின்ற எங்கள் ஏற்றில் பூசப்படுகிற சாம்பல் எங்களுடைய பாவத்திற்கான வருத்தத்தையும் உம்மீது நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையும் குறிப்பதாக அமையட்டும். பரிசேயரைப் போல வெறிவடமிட்டு மனிதரை பார்க்க வேண்டும் என்றும் அரசியல்களை செய்யாமல் ஆண்டவருடைய எச்சரிக்கையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். வெளி பகட்டுக்காக அல்லாமல் எங்களுடைய இதயத்தில் ஆழத்திலிருந்து எழுகின்ற உண்மையான மனமாற்றத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரை நாங்கள் செய்கின்ற தர்மம் வலது கை இடக்கைக்கு தெரியாதவாறு ரகசியமாகவும் மனப்பூர்வமாகவும் செய்ய எங்களுக்கு கிருபையை தாரும். எங்களுடைய தியாகம் என்று ஒரு ஏழையினுடைய வாழ்வில் ஒளியேறட்டும். ஆண்டு நாங்கள் மற்றவர்களைப் போல் இல்லாமல் எங்களுடைய ஜெபத்தில் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு தனிமையில் உம்மை சந்திக்கின்ற ஆவலை எங்களுக்கு தூண்டியறலும். எங்களுடைய இதயத்திற்கு ஆழத்திற்கு செல்ல பக்குவத்தை தாரும். எங்களுடைய ஜெபம் உம் இதயத்தை தொடுவதாக அமையட்டும். ஆண்டவரை
ஆண்டு நாங்கள் நோன்பு இருக்கின்ற பொழுது எங்களுடைய முகத்தை வாட வைத்துக் கொள்ளாமல் பிறருக்கு காட்டாமல் மகிழ்ச்சியுடன் உமக்கு ஒப்பு கொடுக்கிற பலனை எங்களுக்கு தாரும். உடல் பசியை விட உடைய வார்த்தையின் மீது எங்களுக்கு பசி உண்டாகட்டும், தாகம் உண்டாகட்டும். ஆண்டவரே இயேசுவே, நீர் சிலுவையை சுமந்து சென்று அந்த புனிதமான பாதையில் எங்களை வழிநடத்தும். எங்களுடைய அன்றாட சிலுவைகளை உடைய பலத்தோடு சுமக்க எங்களுக்கு கிருபையை தாரும். தன் சிலுவையை தூக்கி கொண்டு பின்தொடர்பவை எனக்கு உரியவர் இல்லை என்று குறிப்பிட்ட ஆண்டவரை உடைய வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்களை கண்டு நாங்கள் அஞ்சாமல் உமது அன்பை நாங்கள் பின்தொடர எங்களுக்கு வலிமையை தாரும். இந்த 40 நாட்களும் எங்களையே நாங்கள் தூய்மைப்படுத்தி சுத்திகரித்து உயிர்ப்பின் பெருவிழா மாற்றி நாங்கள் தகுதியோடு பங்கேற்க செய்தலாம். மரணத்தை வென்ற உயிர்ப்பு திருநாங்கள் பழைய மனித இயல்புகளை களைந்து கிறிஸ்துக்கள் புதிய படைப்பாக எழும்ப செய்தலும். இன்று எங்களுடைய பலவீனங்களை பலத்தால் மாற்றும். தவக்காலம் முழுவதும் தூயான எங்களை வழிநடத்தி எரியறங்களை நிரப்ப வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய பழைய தருணங்களை, காலங்களை, பாவங்களை, வாழ்க்கையை தூக்கி போட்டுவிட்டு ஒரு புதிய பாதையை பயணத்தில் நாங்கள் பயணிக்க எங்களுடைய கரங்களை பிடித்தரலும். எங்களை தூய்மையாக்கும் ஆண்டவரை எங்களோடு இருந்தரலும். எங்களுக்கு ஆசீர்வாதத்தை அளித்தலும். உன் அருளை எங்களுக்கு வெளிப்படுத்தியலும். உடைய வார்த்தையை எங்களுடைய செவிகள் கேட்க, உம்மை நாங்கள் புகழ்ந்து பாட, எங்கள் இதயத்தில் உம்மை தங்க வைக்க, நாங்கள் உம்மை தொட, நீர் எங்களை தொட, எங்களை இந்த தவக்காலத்தில் தவக்காலம் முழுவதும் உண்மையே சிந்திக்கின்ற ஒரு ஆன்மீக அனுபவத்தை எங்களுக்கு தாரும். எங்களுடைய ஒவ்வொரு மன்றாட்டுகள் இந்த தவக்காலத்தின் எந்த ஒரு வேண்டுதலுக்காக நோன்பு இருக்கிறோமோ, எந்த ஒரு வேண்டுதலுக்காக செபிக்கிறோமோ, அந்த ஒரு வேண்டுதலை இந்த தவக்காலத்தில் பல நிலைகளில் பல நபர்கள் திருமாலையை அணிந்து தங்களுடைய ஒருத்த முயற்சி செய்வார்கள். அவருடைய விண்ணப்பங்களையும் ஆசீர்வதையும், அவருடைய தேவைகளை நிறைவேற்றலும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதித்தலும். எந்த ஒரு காரணத்திற்காக இந்த ஒருத்த முயற்சி அவர் செய்கிறார்களோ அந்த ஒரு வேண்டுதலை புனிதமாக்கி அதை நிறைவேற்றி தர எல்லா விதமான கிருபையை புரிந்தரும். அவர்களின் சிந்தனைகளையும் மன்றாட்டுக்களையும் எங்களை ஒவ்வொரு ஜெபங்களையும் பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். எங்களை ஒவ்வொரு வரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தியலும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயான் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.